நல்ல ஒரு விவசாய பூமிய நல்ல செழிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி ஐயா இருக்கும்போது, அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விவசாய மக்களுக்கு சலுகைகள் கிடைச்சுக்கிட்டு இருந்ததோ, திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தோம்னா, இவ்வளவு போதை மாத்திரைகள் ஈஸியா எங்களுக்கு கிடைக்குது. பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்னிலம் தொகுதி காமராஜர் அவர்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நன்னிலம் தொகுதி நல்ல மண் உள்ள மக்கள், நல்ல மண் உள்ள விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு இடம். அங்க பார்த்தோம்னா, அங்க 3 முறை தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய வெற்றி வேட்பாளராக காமராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க. இப்ப இந்த முறையுமே அவருக்கு தான் அதிகமாக வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கு முக்கியமாக காரணம் அவர் இருந்த வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னோம்னா, நல்ல ஒரு விவசாய பூமிய நல்ல செழிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க எடப்பாடி ஆட்சியில. நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீர் வசதி காவிரியிலிருந்து கரைமடை வரைக்கும் நீர் நல்ல முறையில வந்துகிட்டு இருந்திருக்கு. இது வரைக்கும் அந்த ஏரியாவுல மத கலவரங்கள் எதுவுமே நடக்கல. குடிநீர் நல்ல முறையில கிடைச்சிருக்கு. சாலை போக்குவரத்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக செஞ்சிருக்காங்க. இந்த முறை பார்த்தோம்னா மறுபடியும் இவரே நிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி ஐயா இருக்கும்போது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விவசாய மக்களுக்கு சலுகைகள் கிடைச்சுக்கிட்டு இருந்ததோ, அது எல்லாமே இந்த திமுக ஆட்சியில எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த மக்கள் சொல்றது காவிரியில இருந்து கரைமடை வரைக்கும் தண்ணீர் சரியாகவே வரல. விவசாயத்துக்கு தண்ணீர் பத்தல, இன்சூரன்ஸை தள்ளுபடி பண்ணல. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளே பார்த்தோம்னா, அதாவது நெற்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகள் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அது இப்போ வரைக்கும் கட்டி கொடுக்கல. தண்ணீர்ல நிறைய நெல்கள் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திண்டுக்கல்ல இருந்து நிறைய விவசாய நிலங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா நெல்லை நினைய வச்சு முளைக்க வச்சிருந்தாங்க. அதை நம்மளே பார்த்தோம். ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னா விவசாயிகள் கண்டிப்பாக இதை ஏத்துக்கிறவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை விவசாயம் நல்ல முறையில இருக்கணும் தான் எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க. பைபாஸ் ரோடு போட்டு தர்றோம், மெடிக்கல் காலேஜ் கட்டி தர்றோம், வேளாண்மை யூனிவர்சிட்டி கட்டி தர்றோம், வேளாண்மை காலேஜ் கட்டி தர்றோம், ஐடி கொண்டு வர்றோம், பாலிடெக்னிக் கொண்டு வர்றோம். அதாவது ஆடு புழுக்கம் போட்ட மாதிரி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க முடியுமோ அம்புடையுமே கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஏதாவது ஒன்னாவது செஞ்சாங்கன்னா ஒண்ணு கூட செய்யலையாம். அதனாலதான் மக்கள் பார்த்தோம்னா இப்ப வரைக்குமே எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்த நிறைய சலுகைகளை இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு வேதனையோட வருத்தத்தோட சொல்றாங்க. அங்க இருக்கும் மருத்துவமனையில கூட மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கும், மருந்துகள் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கு. இது அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல இந்த குற்றச்சாட்டு இருக்கு. எல்லா ஊர்லயுமே பார்த்தோம்னா மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, மருந்துகள் மிகவும் பற்றாக்குறை இருக்கு. இதனாலே பார்த்தோம்னா, ஆனா முதல்ல எடப்பாடி ஐயா ஆட்சியில இருக்கும்போது மாத்திரைகள் அவ்வளவு சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஊசி போடுவாங்க. இப்ப ஊசியில கேட்கவே முடியாது. நீங்க மாத்திரையோடய போயிடணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இது இந்த குற்றச்சாட்டை தமிழக மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறக்கூடிய குற்றச்சாட்டு தான். இப்ப அங்க இருக்கும் காமராஜ் அவர்கள் ஜெயிக்க வச்சா பழைய மாதிரியே நாங்க எல்லா வசதிகளுமே கொண்டு வரோம். நாங்க நாங்க பைபாஸ் கொண்டு வந்துடுறோம். மினி கிளினிக்களை நாங்க மறுபடியும் செயல்பட வைப்போம். அம்மா கிளினிக்களை நாங்க கொண்டு வருவோம். அதாவது அதாவது அம்மா ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன வசதிகள் இருந்தோ அத்தனையுமே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் அந்த மண்ணின் மைந்தன், மக்களோட மக்களாக நல்ல ஒரு க்ளோஸா பழகக்கூடிய ஆள். மக்கள் தொடர்பு நல்லா அவங்களுக்கு அதாவது காமராஜ் அவர்களும் மக்கள் ஒரு நல்ல க்ளோஸாக இருக்கிறாங்க. வாக்கு வங்கி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா 3 முறையுமே அவர் தான் வந்திருக்காரு. மறுபடியும் இவர் வர்றதுக்கே அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இவர் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுறேன், நிறைவேற்றி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் நான் வந்தா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதாவது திமுகவின் சைடுல எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை முபாரக் அவர்கள் நின்றுருக்காங்க. அவர் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வெளியூருக்காரரு. இவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவரை நாங்க எங்க போய் பார்ப்போம், அவர் எப்ப வருவாரு? ஏன்னா வெளியூர்காரவங்களாக இருந்தா அவங்க எங்களை அதாவது ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. எங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே எங்களால கேட்க முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திமுகவின் மேல இருக்கும் அதிருப்தி பார்த்தோம்னா அத்தனை வேட்பாளர்கள் மேல இருக்கு. அதுதான் உண்மை. வேட்பாளர் நல்ல வேட்பாளர். இப்ப நெல்லை முபாரக் அவர்கள் இவர் மட்டும் இல்ல, மற்ற ஆட்கள் யாருமே நல்லா இருந்தாலுமேவும் திமுக கட்சியினர் மேல இருக்கும் அதாவது எதிர்ப்பு, அதிருப்தி பார்த்தோம்னா போற இடங்கள்ல பூராமே பார்த்தோம்னா பத்தி விடுறாங்க. மக்கள் துரத்தி விடுறாங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம்.
இப்ப அதே ஒரு எதிர்ப்பு நிலை வந்து நெல்லை முபாரக் அவர்கள் மேல இருக்கு. இவர் வந்து வெளியூர்க்காரரு, எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. அதனால எதுக்கு வந்து நாங்க நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, இவர் இஸ்லாமியராக இருக்கிறதுனால, அந்த திமுக கட்சியினரே வந்து எதுக்கு இவர கொண்டு வந்து இந்த சூழ்நிலையை வந்து நிப்பாட்டுறாங்க? இருக்கிற ஓட்டுமே போயிரும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. கமெண்ட்ல பார்த்தாலுமே எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வெளியூர்க்காரரு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்து எங்க ஊர்க்காரரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மக்கள் வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவுமே இந்த முறை எதிர்ப்புகளை வந்து அதாவது நல்ல ஸ்ட்ராங்கா வந்து பதிவு செய்யறாங்க. திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா இவ்வளவு போதை மாத்திரைகள் வந்து ஈஸியா எங்களுக்கு கிடைக்குது. பசங்க வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற மாவட்டங்களே அந்த மாவட்டத்துல தான் வலி நிவாரண மாத்திரைகள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. எங்க ஊர் பிள்ளைய நிறைய பேர் வந்து அந்த போதை பத்தாம வலி நிவாரண மாத்திரைகள் யூஸ் பண்றாங்கன்ட்டு அந்த ஊர்க்காரங்களே வந்து ரொம்ப வேதனையோட சொல்றாங்க. உண்மையிலே இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதாவது போதை கலாச்சாரம், விலைவாசி உயர்வு எல்லாமே அங்க இருக்கு. அப்ப காமராஜ் அவர்கள் நான் வந்தேன்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுறாரு. நெல்லை முபாரக் அவர்கள்ட்ட வந்து அந்த ஈஸியா கனெக்ட் பண்றது கூட அவங்கள்ட்ட இல்ல. அவர் வந்து ஒரு கேம்பெயின் வண்டியில இருக்காரு. அந்த வண்டியில கூட இஸ்லாமிய அந்த அரபிக் வேர்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு சோசியல் மீடியா தூக்கி போட்டு பார்த்துக்கோங்க. இப்பயே இவர் வந்து தான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மதத்துக்காரர் வண்டியை தான் இவர் வாடகைக்கு எடுக்கிறாங்க. அப்ப இவர் வந்தா நமக்கு என்ன செய்வாங்கங்கிற மாதிரி சோசியல் மீடியாவுல வந்துருச்சு. அதனால எல்லா மக்களும் நாங்க இந்த முறை பார்த்தோம்னா எங்களுக்கு காமராஜரே வரட்டும், அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்ணின் மக்கள் வந்து விரும்புறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் எடப்பாடி ஐயாவினுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. இனி வரும் காலங்கள்ல வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும். எங்க மாவட்டத்துக்கு எங்க தொகுதிக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக காமராஜர் அவர்கள் செய்வாங்கன்னு அந்த வாக்குறுதி இவரை வந்து என்டிஏ கூட்டணி மூலமாக அந்த வாக்கு வங்கி போன முறை வாங்கினதை விட இந்த முறை அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக கட்சியின் மேல இருக்கும் வெறுப்பு இது வந்து நெல்லை முபாரக் மேல இருக்கும் வெறுப்பாகவே அவங்க சொல்லல. எங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம், டோட்டலாவே எங்களுக்கு வேண்டாம். டெல்டா மாவட்டங்களுமே இந்த முறை வந்து களம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து வட மாவட்டங்கள்ல வந்து அதிமுகவின் கோட்டையாக இருக்கும். இந்த முறை பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள் அதை சுற்றி இருக்கும் சின்ன சின்ன மற்ற மாவட்டங்கள்லயுமே வந்து இந்த முறை திமுகவின் கோட்டையாக இருந்த நிறைய இடங்கள் வந்து கைவிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கு. இந்த முறை நன்னிலத்தினுடைய தொகுதி வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள் வெற்றி பெறறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவர் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் நினைக்கிறாங்க. நல்ல ஆட்சி மலரணும்னா கண்டிப்பாக எல்லாரும் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எடப்பாடியார் ஆட்சி அமைய மக்கள் எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.